ஹாய் விவஸ், எல்லோரும் நல்லா இருக்குதுங்களா? உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான். நான் இந்த வீடியோ வந்து ஸ்டிச்சிங் வீடியோ, இந்த பைப்பிங் மட்டும் உங்களுக்கு நான் இது வந்து ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த பைப்பிங் பாருங்க, இப்படி இந்த மாதிரி உருட்டின மாதிரி பைப்பிங் வந்து நமக்கு வந்து வராது. நம்ம என்ன தான் துணி வச்சு இப்படி அடித்தாலும் வந்து ஒரு சிலவங்களுக்கு வந்து வராது. நம்ம கடையில் வந்து இப்போ மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பைப்பிங் தான் நமக்கு நிறையா நம்ம டெய்லர் கடையிலலாம் இந்த மாதிரி பைப்பிங் தான் கொடுப்பேன். நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி வந்து வைக்காது, சும்மா வச்சுட்டு அப்படியே அடித்து திருப்பிட்டு நம்ம வைக்கும்போது அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக வளைவு மாதிரி வரும். இப்போ இந்த மெத்தேடில் நீங்கள் அடித்தேன்னா உங்களுக்கு அந்த வளைவு வந்து வராது. இது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து குதிரை பாருங்கள், இது வந்து இந்த கடையில் கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சைடு மட்டும்தான் இருக்கா, ஒரு சைடு இருக்குது பற்றில, 2 சைடு இருக்காது, ஒரு சைடு மட்டும் இருக்கா. இந்த குதிரையை வச்சு நீங்கள் அந்த நம்ம போட்டிருக்கு பற்றில அதை எடுத்துகிட்டு இந்த குதிரையை போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்த மாதிரி வந்து கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி இப்படி ஒரே லெவலாக வரும். உங்களுக்கு அப்படியே அதில் வரலன்னா அப்புறம் வந்து இந்த துணி நூல் வரலாம். இந்த மாதிரி நூலும் கடையில் விற்கும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து சொல்லணுமான்னு பார்த்தா, ஆனால் வந்து மெயினாக நம்ம வந்து ஒரு பைப்பிங் நல்லா வச்சு கொடுக்கலாட்டாலே என்ன சொல்லணும், நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு பைப்பிங்கே வைக்க தெரியலை அப்படின்னு சொல்லி கூட நமக்கு வந்து துணி வந்து கொஞ்சம் யோசிக்கணும். ஒருன்ற மாதிரி பைப்பிங் வரல அப்படின்னு, அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்குறது. தெரியாது உங்களுக்கு மட்டும். நம்ம வீட்டில் கூட ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டு இருக்கும் பார்த்தாலும் அவங்க வந்து கடையில் மட்டும் அழகாக தைக்கணும், நம்ம வீட்டில் வந்து நமக்கு பைப்பிங் வரலன்னு நம்ம இப்போ நானும் ஒரு சமயத்தில் அந்த மாதிரி ஏங்கியிருக்கேன். அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கடையில் உங்களுக்கு கேட்டாலே தருவோம். ஒரு சைடு மட்டும்தான் இருக்குது. அது ஒன்று இந்த மாதிரி நூல் வாங்கிக்கோங்க. இந்த நூல் வாங்கி நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து பின்சிங் பண்ண பிறகு நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நான் அந்த வீடியோ குடிக்க பாருங்கள், அதில் வந்து எப்படி இதை அடிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போடுறதை பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து இந்த சின்ன தப்பே நம்ம பண்ணால் நமக்கு வந்து துணி வந்து வராது. இது நம்ம வந்து சின்னதாக நினைக்கும். ஆனால் வந்து நமக்கு இந்த பைப்பிங்கே கரெக்டாக நம்ம வைக்கலைனாலே கஸ்டமர் வந்து யோசிக்கணும். வேறு பக்கம் நல்லா அழகாக உருட்டி சின்னதாக வைக்கணும். இப்போ நம்ம மட்டும் கொஞ்சம் கோணி இப்படி வச்சனாலே துணி வந்து நமக்கு கொஞ்சம் வராது. அப்போ நம்ம வந்து கரெக்டாக இது வந்து கரெக்டான லெவலில் நம்ம வந்து இப்படி உருட்டி எடுத்து இப்படி பைப்பிங் நம்ம வச்சு கொடுத்தாலே பார்க்கறதுக்கு பற்றியெல்லாம் நீட்டாக நமக்கு வந்து இருக்கும்போது துணியை வந்து நமக்கு உங்களுக்கு நிறைய வர ஆரம்பிக்கும். ஹாய் வீவர்ஸ், இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2 பக்கம் ஓரம் அடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு நூல் பைப்பிங் நூல்னு கடையில் கேட்டாலே கிடைக்கும் உங்களுக்கு. இப்படி பாருங்கள், இப்படி மடித்து வச்சுட்டு இப்படி ஓரமாக தையல் போட்டுட்டு வாங்க. பாருங்கள், பைப்பிங் எப்படி உருண்டையாக அழகாக வந்துருச்சு பார்த்தலாம். மெல்லிசை தெரியுதா உங்களுக்கு?
பைப்பிங் வந்து ஒரே லெவலாக கரெக்டாக வந்துடுது. எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பைப்பிங் நீங்களும் வைக்கலாம். இது இந்த வீடியோ பாருங்கள், மெல்லிசாக ஒல்லி மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ரெடி பண்ணணும். நம்ம இப்படி ரெடி பண்ணிவிட்டு இந்த பைப்பிங் வந்து இந்த மாதிரி வச்சேன்னா இந்த மாதிரி பைப்பிங் உங்களுக்கு அழகாக வந்துடும். உங்களாலேயும் உருட்டின மாதிரி பைப்பிங் வைக்க முடியும். இந்த மாதிரி கடையில் வந்து விற்க உங்களுக்கு நூல் கிடைக்கும். நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. பைப்பிங் நூல்னு சொன்னாலே தருவோம். அந்த மாதிரி இன்னொன்று, இந்த மாதிரி வந்து குதிரை இந்த மாதிரி வந்து கடையில் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி குதிரையை வந்து ஒரு பார்த்துக்கலாம், ஒரு சைடு தான் இருக்கும், ஒரு சைடு இருக்காது. இந்த குதிரையை மாட்டி நீங்கள் வந்து இந்த மாதிரி அடிச்சேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பைப்பிங் வந்து கிடைக்கும். இந்த கடையிலலாம் இப்போ இந்த மாதிரி தான் பைப்பிங் வந்து நாங்கள் அடிப்போம். பார்த்துக்கோங்க. அப்போ பின்சிங் வந்து நீட்டாக இருக்க ஒரே லெவலாக வரும். நிறைய பேர் பைப்பிங் வந்து வைக்க தெரியாது, ஒருட்டு மாதிரி இந்த மெத்தேடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கடையில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி தான் சொல்கிறேன் நான். இந்த மாதிரி கடையில் கேட்டாலே வந்து தருவணும் நமக்கு. குதிரை பாருங்கள், ஒரு சைடு தான் இருக்குது, 2 சைடு இருக்காது. இந்த மாதிரி நூல் வந்து கடையில் கிடைக்கும். இது வந்து நான் உள்ளாடி இந்த நூல் வச்சு அடிச்சிருப்பேன், ரெடி பண்ணியிருப்பேன். சின்ன சின்ன டிப்ஸும் உங்களுக்கு நான் இடையில சொல்லுதேன். பைப்பிங் எப்படி உருட்டின மாதிரி பைப்பிங் வருது அப்படின்னு. என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு நிறைய தரேன். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.